கிறிஸ்துவுக்குள் பிரியமான குர்லா மெதடிஸ்ட் தமிழ் திருச்சபை அங்கத்தினர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கின்றேன். கிறிஸ்து பரமேறிய திருநாள் ஆராதனை. ஜெபம் செய்வோம். வாசமாக இருக்கின்ற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த மகிழ்ச்சிகரமான ஆராதனை வேளையில் மகிழ்ச்சியோடு உம்மை ஆராதிக்க ஆண்டவர் எங்களுக்கு தந்த வாய்ப்பிற்காக நன்றி. இந்த ஆராதனையின் துவக்கம் முதல் முடிவு பரியந்தம் நீர் எங்களோடு இருக்க வேண்டுமாறு, உம்முடைய கரம் எங்களோடு இருக்க வேண்டுமாறு, உம்முடைய வழிநடத்தல் எங்களோடு இருக்க வேண்டுமாறு ஆண்டவரே, இந்த ஆராதனையில் கலந்து கொள்வது எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமான ஒன்றாக அமைய ஆண்டவர் அனுகிரகம் செய்யும். இந்த ஆராதனை முழுவதுமாக உம்முடைய கரத்தில் உம்முடைய ஆளுகைக்குள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். பொறுப்பேற்றுக் கொள்ளும். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆமீன். ஆராதனைக்கு ஆரம்பமாக யாவரும் சேர்ந்து எழுந்து நின்று கிறிஸ்து சபை பாமாலைகளில் 136வது பாடல், வாஞ்சைப்பட்ட இயேசுவே அல்லேலுயா, இந்த பூதலத்திலே அல்லேலுயா, கொஞ்ச நாள்தான் தங்கினீர் அல்லேலுயா, பின்பு மோட்சம் ஏகினீர் அல்லேலுயா என்ற பாடலை யாவரும் சேர்ந்து எழுந்து நின்று பாடுவோம். Hallelujah.
மாறி மாறி வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 47. Responsive reading is taken from Psalm 47. சங்கீதம் 47. சகல ஜனங்களே கைகொட்டி தேவனுக்கு முன்பாக கம்பீர சத்தமாய் ஆர்ப்பரியுங்கள். உன்னதமானவராகிய கர்த்தர் பயங்கரமானவரும் பூமியின் மீதெங்கும் மகத்துவமான ராஜாவுமாய் இருக்கிறார். ஜனங்களை நமக்கு வசப்படுத்தி ஜாதிகளை நம்முடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்துவார். தமக்கு பிரியமான யாக்கோபின் சிறப்பான தேசத்தை நமக்கு சுதந்திரமாக தெரிந்தளிப்பார். தேவன் ஆர்ப்பரிப்போடும் கர்த்தர் எக்கால சத்தத்தோடும் உயர எழுந்தருளினார். தேவனை போற்றி பாடுங்கள், பாடுங்கள், நம்முடைய ராஜாவை போற்றி பாடுங்கள், பாடுங்கள். தேவன் பூமி அனைத்திற்கும் ராஜா, கருத்துடனே அவரை போற்றி பாடுங்கள். தேவன் ஜாதிகள் மேல் அரசாளுகிறார். தேவன் தமது பரிசுத்த சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறார். யாவரும் சேர்ந்து வாசிப்போம். ஜனங்களின் பிரபுக்கள் ஆபிரகாமின் தேவனுடைய ஜனங்களாக சேர்க்கப்படுகிறார்கள். பூமியின் கேடகங்கள் தேவனுடையவைகள், அவர் மகா உன்னதமானவர். Let us all confess our faith through Apostle Creed. அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை அறிக்கை செய்வதன் மூலமாக நம்முடைய விசுவாசத்தை நாம் உறுதி செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்து பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மரித்தோரிலிருந்து எழுந்தருளினார். பரலோகத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சத்திலே வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்றும் விசுவாசிக்கிறேன். ஆமேன். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. லார்ட்ஸ் பிரேயர். ஆண்டவர் கற்றுத்தந்த இறைவேண்டலை யாவரும் சேர்ந்து சொல்வோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமேன். திருமறை பாகம் வாசிக்க கேட்போம்.
வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாகம் அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 11 வரை. Acts chapter 1 verses from 1 to 11. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வரை. தெயோப்பிலுவே, இயேசுவானவர் தாம் தெரிந்து கொண்ட அப்போஸ்தலருக்கு பரிசுத்த ஆவியினாலே கட்டளையிட்ட பின்பு அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் செய்யவும் உபதேசிக்கவும் தொடங்கின எல்லாவற்றையும் குறித்து முதலாம் பிரபந்தத்தை உண்டு பண்ணினேன். அவர் பாடுபட்ட பின்பு 40 நாளளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவர்களுடனே பேசி அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். ஆகியால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். அப்பொழுது கூடி வந்திருந்தவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இக்காலத்திலா ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பீர் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்திலே வைத்திருக்கிற காலங்களையும் வேளைகளையும் அறிகிறது உங்களுக்கு அடுத்ததல்ல. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் உயர எடுத்துக் கொள்ளப்பட்டார். அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது. அவர் போகிற போது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கையில் இதோ வெண்மையான வஸ்திரம் தரித்தவர்கள் 2 பேர் அவர்கள் அருகே நின்று, கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்தினின்று வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள் என்பதே தேவனுடைய வாக்கியம். வாசித்தாயிற்று. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஜெபம் செய்வோம். எல்லா நன்மைகளுக்கும் ஊற்றும் மூல காரணருமாகிய எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த ஆராதனையில் அர்ப்பணிப்போடு நாங்கள் கலந்து கொள்ளத்தக்கதாக ஆண்டவர் எங்களுக்கு தந்த வாய்ப்பிற்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், ஒவ்வொருடைய தேவைகளையும் சந்தியும். இந்த நாள் மெய்யாகவே என்னுடைய வாழ்க்கையில் மனமகிழ்ச்சி நாளாக அமைந்தது என்று ஒவ்வொருவரும் சாட்சி பகர ஆண்டவர் அனுகிரகம் செய்யும். ஆண்டவரே, இந்த நாளிலே நீர் பரத்திற்கு ஏறி சென்ற அந்த நன்னாளை நாங்கள் நினைவு கூற எங்களுக்கு திருச்சபை தந்த அந்த வாய்ப்பிற்காக ஆண்டவரே உமக்கு நன்றியை பலியாக ஏறெடுக்கின்றோம். நீர் உயிர்த்தெழுந்த திருநாளை அனுசரிக்க ஆண்டவர் வாய்ப்பு கொடுத்தீர். 40வது நாள் வரை நீர் உம்முடைய சீடர்களுக்கும் உமக்கு பிரியமானவர்களுக்கும் நீர் காட்சி கொடுக்கக்கூடியவராக, அவர்களுக்கு ஆலோசனை கொடுக்கக்கூடியவராக, அவர்களை பலப்படுத்தக்கூடியவராக சுற்றி திரிந்தீர். 40வது நாளிலே தீர்க்க தரிசனம் நிறைவேறத்தக்கதாக, உம்முடைய வாக்கு நிறைவேறத்தக்கதாக பரத்திற்கு ஏறி சென்றீர். அந்த நன்னாளை இந்நாளிலே நாங்கள் நினைவு கூறுகின்றோம். அந்த நன்னாளின் மூலமாக உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் பெற்றுக் கொடுத்த ஆசீர்வாதங்களை நாங்கள் இந்த நாளிலே சிந்தித்து அவைகளை எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுக்கு சொந்தமாக்கி கொள்ளத்தக்கதான பாக்கியத்தை ஆண்டவர் கட்டளையிட்டருள வேண்டுமாறுமே நோக்கி பார்க்கின்றோம். என்னுடைய திருச்சபையின் அங்கங்கள் அனைவரையும் குடும்பம் குடும்பமாக உம்முடைய கரத்தில், உம்முடைய ஆளுகைக்குள், உம்முடைய சிலுவை அடையாளத்தை வரைந்து ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதியும், ஒவ்வொரு குடும்பத்தின் தேவைகளையும் சந்தியும். ஒவ்வொரு குடும்பமும் சாட்சியுள்ள, சாட்சி பகிர்கின்ற, உம்முடைய சாயலை பிரதிபலிக்கின்ற, அநேகரை உம்முடைய ராஜ்யத்துக்கு நேராக வழி நடத்துகின்ற குடும்பமாக ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆண்டவர் உம்முடைய ஸ்தாபனங்களாக உருவாக்கி அருள வேண்டுமாறு உம்மை நோக்கி பார்க்கின்றோம்.
பிள்ளைகளுக்காக இந்த வேளையில் உம்மை நோக்கி பார்க்கிறோம். பிள்ளைகளுடைய கல்வி வாழ்க்கையை பொறுப்பேற்றுக் கொள்ளும். இந்த சீதோஷ்ண நிலை மாற்றங்கள் பிள்ளைகளுடைய சரீரங்களை பாதிக்காதபடி உம்முடைய தூய்மையான இரத்த கோட்டைகளை அவர்களை மறைத்து காத்துக்கொள்ளும். ஆண்டவரே, அவர்களுடைய போக்கில் வரத்தில் உம்முடைய பாதுகாவலை கட்டளையிடும். வாலிப பிள்ளைகளுக்காக நோக்கி பார்க்கின்றோம். சத்ருவாகிய சாத்தான் விரித்திருக்கின்ற வலைகளில் எங்களுடைய பிள்ளைகள் வாலிப நாட்களில் வீழ்ந்து விடாதபடி உம்முடைய தூய்மையான இரத்த கோட்டைகளை அவர்களை மறைத்து காத்துக்கொள்ளும். ஆண்டவரே, வாலிப பருவத்திலே சிருஷ்டிகராகிய உம்மை நினைவு கூறத்தக்கதாக சிருஷ்டிகராகிய உம்முடைய பாதப்படியிலே தம்முடைய வாலிபத்தை அர்ப்பணிக்கத்தக்கதாக அன்மூலமாக நீர் வைத்திருக்கிற பரம ஆசீர்வாதங்களை எம்மையிலும் மறுமையிலும் சுதந்திரித்துக் கொள்ள ஆண்டவர் அனுகிரகம் செய்யும். ஆண்டவரே, எம்முடைய திருச்சபையின் வாலிப பிள்ளைகள் வரும் நாட்களில் திருச்சபையின் தூண்களாக உத்திரங்களாக திகழத்தக்கதாக நீர் அவர்களை பலப்படுத்தியறல வேண்டுமாறு, வல்லமையின் பாத்திரங்களாக வரும் நாட்களில் எடுத்து பயன்படுத்தியறல வேண்டுமாறு நோக்கி பார்க்கின்றோம். ஆண்டவரே, சுகவினர்களுக்காக, பலவினர்களுக்காக, வயோதிபர்களுக்காக பரிகாரத்தை நாடி பரிகாரியாகி உம்மை நோக்கி பார்க்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் இந்த வேளையில் உம்மை நோக்கி பார்க்கின்றோம். மெய்யான பரிகாரத்தை பரத்திலிருந்து கட்டளையிடும். மெய்யான பரிகாரத்தை பெற்று வரும் நாட்களில் உம்முடைய ஆலய பிரகாரங்களில் உமக்கு தோத்திர பலிகளை ஏறெடுக்க ஆண்டவர் அருள் தாரும். ஆண்டவரே, கண்ணீரோடு இருக்கின்ற குடும்பங்களுக்காக நோக்கி பார்க்கின்றோம். உடைய கண்ணீரை துடையும். சஞ்சலத்தோடு இருக்கின்ற பிள்ளைகளுக்காக நோக்கி பார்க்கின்றோம். அப்படியே சஞ்சலங்களை மாற்றிக்கொடும். கசப்பான அனுபவங்களோடு உழந்து கொண்டிருக்கின்ற பிள்ளைகளுக்காக நோக்கி பார்க்கின்றோம். அப்படியே கசப்பான அனுபவங்களை இனிமையான அனுபவங்களாக மாற்றிக்கொடும். ஆண்டவரே, இந்த நாளில் இந்த விதமாக எங்கெங்கெல்லாம் ஆராதனை நடைபெறுகிறதோ அங்கெல்லாம் உடைய பிரசன்னம் இருக்கட்டும், அங்கெல்லாம் உடைய ஆளுகை இருக்கட்டும். உம்மை ஆராதிக்கின்ற மக்கள் ஆண்டவரே உம்முடைய தரிசனத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஆண்டவரே உம்முடைய மெல்லிய தொனியை கேட்டு பரம மன்னாவை உட்கொண்டு தம்முடைய வாழ்க்கை உம்முடைய பாதப்படியிலே அர்ப்பணிக்கத்தக்கதாக ஆண்டவர் அனுகிரகம் செய்யும். ஆண்டவரே, மகாராஷ்டிரா மாநிலத்திற்காகவே நோக்கி பார்க்கின்றோம். இந்த மகாராஷ்டிரா மாநிலத்தை நீர் சந்தியும். இந்த மகாராஷ்டிரா மாநிலத்தில் நடைபெறுகின்ற ஊழியங்கள் எல்லாவற்றையும் பொறுப்பேற்றுக் கொள்ளும். ஆண்டவரே, எங்களுடைய திருச்சபையின் மூலமாக தாங்கப்படுகின்ற மிஷனரிகளுக்காக, அவருடைய குடும்பங்களுக்காகவே நோக்கி பார்க்கின்றோம். உற்சாகமான ஆவியவர்கள் மீது பொழிந்து காணப்படுகின்ற தடைகளை அப்புறப்படுத்தி அவர்கள் மூலமாக அநேக ஆயிரங்கள் உம்முடைய நாட்டிற்கு கொள்ளை பொருளாக கொல்லப்பட ஆண்டவர் அனுகிரகம் செய்யும். எங்களுடைய திருச்சபையின் மூலமாக, திருச்சபையின் அங்கங்கள் மூலமாக தாங்கப்படுகின்ற ஆதரவற்ற பிள்ளைகளுக்காக ஆண்டவரே அவருடைய எதிர்காலங்களை ஆண்டவர் பொறுப்பேற்றுக் கொள்ளும். இந்திய தேசத்திற்காக நோக்கி பார்க்கின்றோம். கொடுத்திருக்கின்ற ஆட்சியாளர்களுக்காக நன்றி. தொடர்ந்து நல்லாட்சியை தாரும், நிரந்தரமான ஆட்சியை தாரும். பாமர மக்களுடைய வாழ்வு வளம் பெறத்தக்கதாக திட்டமிட்டு செயல்படக்கூடிய ஆட்சியாளர்களை தாரும். இந்த ஆட்சியாளர்களின் மூலமாக உம்முடைய பணிக்கு எந்த விதத்திலும் தடை வராதபடி திறந்த வாசலை கட்டளையிடும். ஆண்டவரே, இந்திய தேசத்தில் உம்முடைய வார்த்தையை சுமந்து சென்று கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு ஊழியர்கள் மீதும் உற்சாகமான ஆவியை பொழிந்தருளும். இந்திய தேசத்தில் உம்முடைய பணியை செய்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு ஸ்தாபனங்கள் மீதும் உற்சாகமான ஆவியை பொழிந்தருளும். இந்திய தேசம் சந்திக்கப்பட, இந்திய தேசம் கிறிஸ்தவ தேசமாக மாற, இந்திய தேசத்தில் உம்முடைய சிலுவை கொடி பறக்கத்தக்கதாக ஆண்டவரே நீர் செயல்படும். ஆண்டவரே, இந்திய தேசத்திலே இந்த கொரோனா வைரஸினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களுக்காக நோக்கி பார்க்கின்றோம். உம்முடைய கரம், உம்முடைய வல்லமையின் கரம், உம்முடைய குணமாக்கும் கரம் அப்படிப்பட்ட ஒவ்வொருவரையும் தொடட்டும். பரிகாரத்தை பெற்று உம்முடைய நாமத்தை அவர்கள் மகிமைப்படுத்த அனுகிரகம் செய்யும். இந்த கொரோனா வைரஸினாலே ஆண்டவரே பயந்து போயிருக்கின்ற மக்களுக்காக, கலங்கி போயிருக்கின்ற மக்களுக்காக, தங்களுடைய பொருளாதாரத்தை இழந்து தவித்துக் கொண்டிருக்கின்ற மக்களுக்காக உம்மை நோக்கி பார்க்கின்றோம். ஆண்டவரே, நீர் போதுமானவராக இருந்து கரம் பற்றி வழிநடத்தியறல வேண்டுமாறு, பலப்படுத்தியறல வேண்டுமாறு ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கின்றோம். இந்த கொரோனா வைரஸினாலே பாதிக்கப்பட்டிருக்கின்ற விவசாய பெருங்குடி மக்களுக்காக நோக்கி பார்க்கின்றோம். தின கூலிகளுக்காக நோக்கி பார்க்கின்றோம். சிறு வியாபாரிகளுக்காக நோக்கி பார்க்கின்றோம். பாமர மக்களுக்காக உம்மை நோக்கி பார்க்கின்றோம். ஆண்டவரே, துரிதமாக இந்த கொரோனா வைரஸை இந்திய தேசத்திலிருந்து நீர் அப்புறப்படுத்தியறல வேண்டுமாறு, இந்த கொரோனா வைரஸை
நீர் செயல் இழக்க செய்தரல வேண்டுமாறு ஆண்டவரே அதன் மூலமாக இழந்து போன யாவற்றையும் பன்மடங்காக உம்முடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் அனுகிரகம் செய்யும். ஆண்டவரே, இந்த நாட்களில் அர்ப்பணிப்போடு செயல்பட்டு கொண்டிருக்கின்ற மருத்துவர்களுக்காக, செவிலியர்களுக்காக, தூய்மை பணியாளர்களுக்காக, சமூக சேவகர்களுக்காக, காவல்துறையினருக்காக, அரசு பணியாளர்களுக்காக உம்மை நோக்கி பார்க்கின்றோம். ஆண்டவரே, பலப்படுத்தும் ஆண்டவரே, வல்லமையின் பாத்திரங்களாக எடுத்து பயன்படுத்தியறல வேண்டுமாறு ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கின்றோம். உடைய தேவைகள் யாவற்றையும் பரத்திலிருந்து சந்தியும். ஆண்டவரே, மீண்டும் எங்களை இந்த ஆராதனையை உம்முடைய கரத்தில் உம்முடைய ஆளுகைக்குள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். பொறுப்பேற்றுக் கொள்ளும். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். உம்முடைய நாமம் மாத்திரமே மகிமை அடையட்டும். அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆமீன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வாரத்தில் தங்களுடைய பிறந்த தினங்களை நினைவு கூற இருக்கிற நம்முடைய திருச்சபையின் பிள்ளைகளுடைய பெயர்களை வாசிக்கின்றேன். 25ஆம் தேதி மிஸ்டர் ஜே கிறிஸ்டோபர், 25ஆம் தேதி மிஸ்ஸஸ் ரேச்சல் ஞானப்பிரகாசம், 25ஆம் தேதி மிஸ்ஸஸ் அன்னலட்சுமி பாண்டியன், 26ஆம் தேதி மிஸ்டர் எடிசன் டக்ளஸ், 27ஆம் தேதி மிஸ்ஸஸ் விக்டோரியா ராஜ்பால், 28ஆம் தேதி மிஸ்டர் ஆல்வின் தர்மராஜ், 28ஆம் தேதி மிஸ்டர் எபன் டீபக், 29ஆம் தேதி மாஸ்டர் அலெக்ஸ் முத்துராஜ். இந்த வாரத்தில் தங்களுடைய திருமண நாளை நினைவு கூற இருக்கிற நம்முடைய திருச்சபையின் பிள்ளைகளுடைய பெயர்களை வாசிக்கின்றேன். 29ஆம் தேதி மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் இருதயராஜ். இம்மட்டும் கரம் பிடித்து வழிநடத்திய ஆண்டவர் புதிய ஆண்டிலும் புதிய நன்மைகளினால், கிருபைகளினால், ஆசீர்வாதங்களினால் இவர்கள் கரங்களை பற்றி வழிநடத்துவாராக. புதிய ஆண்டில் அடியெடுத்து வைக்க ஆயத்தப்படுகின்ற பிள்ளைகளுக்காக கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி இறைவனை நோக்கி பார்ப்போம். எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது. என்னுடைய திருச்சபையின் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நீர் காலத்தை நீட்டி கொடுப்பதற்காக நன்றி. புதிய ஆண்டில் அடியெடுத்து வைக்க ஆயத்தப்படுகின்ற பிள்ளைகளுடைய ஆயத்தங்களை ஆசீர்வதித்துக் கொடும். அவர்கள் அடியெடுத்து வைக்கின்ற புதிய ஆண்டு ஆசீர்வாதமான ஆண்டாக, தேவைகள் சந்திக்கப்படுகின்ற ஆண்டாக, மகிழ்ந்து களிகூறுகின்ற அனுபவங்கள் பலவற்றை பெற்று அனுபவிக்கின்ற ஆண்டாக புதிய ஆண்டை அவர்களுக்கு ஆசீர்வதித்துக் கொடும். இதே போல அநேக பிறந்த தினங்களை, திருமண நாளை இந்த உலக வாழ்க்கையில் அவர்கள் காண கண்டு உமக்கு தோத்திர பலிகளை ஏறெடுக்க அருள் தாரும். அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆமீன். திருச்சபைக்கு காணிக்கை செலுத்த விரும்புகின்றவர்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்ற வங்கி விவரங்களை அறிந்து நேரடியாக வங்கி கணக்கிலே உங்களுடைய காணிக்கைகளை, தோத்திர காணிக்கைகளை, ஃப்ரீவில் ஆஃபரிங்களை, திருச்சபைக்கு செலுத்த வேண்டிய காணிக்கைகளை நேரடியாக செலுத்தும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். உங்களுக்கு வங்கி கணக்கை குறித்த விவரங்கள் தேவைப்படுமையானால், ஆலோசனைகளை தேவைப்படுமையானால் நம்முடைய திருச்சபையின் பொருளாளர் சகோதரர் பி சேகர் அவர்களை தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த நாள் நம்முடைய ஆராதனையிலே சிறப்பு பாடலை பாடி இந்த ஆராதனையை சிறப்பிக்கத்தக்கதாக சகோதரி துளசி எட்வின் அவர்கள் குடும்பமாக ஆயத்தமாக இருக்கின்றார்கள். அவர்களை அறிமுகம் செய்வதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். சகோதரி துளசி அவர்கள் பாண்டு நேஷனல் ஜூனியர் கல்லூரியிலே அவர்கள் பேராசிரியராக இருக்கின்றார்கள். வைஸ் பிரின்சிபலாக பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் பாண்டு சிஎன்ஐ திருச்சபையில் பாடகர் குழுவில் ஆர்கனிஸ்டாக, கொயர் மாஸ்டராக அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். மற்றும் பம்பாயில் இருக்கின்ற சிறப்பான பாடகர் குழு ஆர்கெஸ்ட்ரா குழுவிலே, கேஷியோட்டோன் என்ற குழுவிலே அவர்கள் அருமையான பாடகியாகவும் இருக்கின்றார்கள். அதுபோல அவருடைய கணவர் சகோதரர் எட்வின் அவர்கள் பம்பாயிலே
தபால் துறையில் கஸ்டம்ஸ் ஆபீசராக பணியாற்றுகின்றார்கள். பைக்குல்லா CNI திருச்சபையில் பாடகர் குழுவில் அவர் அங்கத்தினராக இருக்கின்றார்கள். அவருடைய மகன் ஜெசு அவர்கள் இன்ஜினியரிங் கல்லூரியிலே படித்துக் கொண்டிருக்கின்றார்கள். சகோதரி சிறப்பு பாடலை பாட, அவருடைய கணவர் இசை மீட்ட, அவருடைய மகன் வீடியோ ஷூட்டிங் எடுக்க அவர்களை திருச்சபையின் சார்பில், உங்கள் சார்பில், என்னுடைய சார்பில் வரவேற்றுக் கொள்கின்றேன், வாழ்த்துகின்றேன். சிறப்பு பாடலை யாவரும் கேட்போம். அதன் பிறகு இறைவனுடைய செய்தியை நாம் கேட்கலாம். சிறப்பு பாடலை நமக்காக பாடி நம்முடைய ஆராதனையை சிறப்பித்த அருமையான சகோதரிக்கும் அவர் குடும்பத்தினருக்கும் திருச்சபையின் சார்பிலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆண்டவர் அவர்களை குடும்பமாக வல்லமையின் பாத்திரமாக தொடர்ந்து எடுத்து பயன்படுத்துவாராக. கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி இறைவனை நோக்கி பார்ப்போம். எங்கள் கண்மலையும் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் எங்கள் இருதயத்தின் தியானங்களும் உம்முடைய சமூகத்திலே உமக்கு பிரியமாக இருப்பதாக. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். கிறிஸ்து பரமேறிய திருநாள். கிறிஸ்து பரமேறிய திருநாளை இந்த நாளிலே நாம் நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறோம். உயிர்த்தெழுந்த திருநாளை கடந்த மாதம் 12ஆம் தேதி நாம் அனுசரித்தோம், கொண்டாடினோம். பரமேறிய திருநாள் 40வது நாள் 21ஆம் தேதி இந்த மாதம். ஆகவே அந்த நன்னாளை
இந்த நாள் நாம் நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறோம். திருச்சபை அந்த வாய்ப்பை நமக்கு தந்திருக்கிறது. இந்த நாளுக்காக தியானத்திற்காக நான் தெரிந்து கொண்ட திருமறை பகுதி போஸ்ட் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரம் முதல் 11 வசனங்கள். 11வது வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்தினின்று வானத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியும் மறுபடியும் வருவார். கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்தினின்று வானத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்திற்கு எழுந்தருளி போனாரோ அப்படியும் மறுபடியும் வருவார். கலிலேயர்கள் அங்கே பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். சீடர்கள் அங்கே பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். பெண்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் காண்கின்ற சூழ்நிலையிலே ஆண்டவர் பரத்திற்கு எழுந்தருளி செல்கின்றார். அவர் பரலோகத்திற்கு செல்கின்ற பொழுது மேகம் அவரை சுமந்து செல்கின்றது. 2 தூதர்கள் அங்கே வந்து அவர்கள் கூறுகின்றார்கள், நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள்? அவர் எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அப்படியே மீண்டும் வருவார். அதற்கு நீங்கள் ஆயத்தப்படுங்கள், பக்குவப்படுங்கள். இங்கே நின்று கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் கடந்து செல்லுங்கள் என்று சொல்லி அவர்களை அங்கே அனுப்புவதை நாம் பார்க்கின்றோம். ஆண்டவர் இந்த உலக வாழ்க்கையிலே அவர் உயிர்த்தெழுந்த ஆண்டவராக, ஜீவனுள்ள ஆண்டவராக 40 நாட்கள் சீடர்களுக்கு காட்சி அளிக்கின்றார். சீடர்களுக்கு அவர் ஓடி ஓடி சென்று அவர் காட்சி அளிக்கின்றார். அவர்களோடு அவர் ஐக்கியமாக இருக்கின்றார். அவர்கள் ஆண்டவரை விட்டு வழி விலகி செல்கின்ற பொழுதெல்லாம் அவர்களை சந்தித்து அவர்களை அழைத்து மீண்டும் தன்னுடைய மந்தையில இணைத்துக் கொண்டு ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடியவராக இருக்கின்றார். ஆண்டவர் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் பரத்திற்கு எழுந்தருளி செல்கின்றார். அதே போல திருமறையிலே யாரும் அப்படி சென்றது உண்டா என்று நாம் பார்ப்போமேயானால் அங்கே திருமறையிலே 3 நபர்களை நாம் பார்க்கலாம். ஈனோக்கு, ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் முதல் 24ஆம் வசனம் வரை பார்க்கின்ற பொழுது அங்கே ஏனோக்கு ஆண்டவரோடு 300 ஆண்டுகள் சஞ்சரித்துக் கொண்டிருந்தார். 365வது வயதிலே அவர் ஆண்டவரோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற பொழுதே பரத்திற்கு அவர் எழுந்தருளி செல்கின்றார். அவர் இந்த உலக வாழ்க்கையிலே மரணத்தை சந்திக்கவில்லை. இந்த உலகத்திலே அடக்க ஆராதனை அவருக்கு நடைபெறவில்லை. அவர் சரீரத்தோடு அங்கே பரத்திற்கு எழுந்தருளி சென்றார். 2வது நபர் எலியாவை குறித்து பார்க்கலாம். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே நாம் பார்ப்போமேயானால் அங்கே எலியா தனக்கு பின் பணியை செய்யக்கூடிய எலிசாவிடத்திலே குறிப்பிடுகின்றார். என்னை ஆண்டவர் அழைத்து விட்டார், நான் போகிறேன், நீ என்னுடைய பணியை தொடர்ந்து செய் என்று சொல்கின்றார். அப்பொழுது எலிசா எலியாவிடத்திலே கேட்கின்றார், நீர் செய்தது போல 2 மடங்கான வல்லமை எனக்கு வேண்டும். அப்பொழுது எலியா சொல்கிறார், நான் பரத்திற்கு எழுந்தருளி போகின்ற பொழுது நீ என்னை காண்பாயானால், நீ என்னை பார்த்து விட்டாயானால் நீ கேட்டது உனக்கு கிடைக்கும் என்று சொல்கிறார். எலியாவை பின்தொடர்ந்து எலிசா சென்று கொண்டே இருக்கின்றார். வேளை வருகின்றது. அங்கே அக்கினிமயமான நாவுகள், அக்கினிமயமான ரதம், அக்கினிமயமான குதிரைகள் வந்து அங்கே எலியாவை சுமந்து கொண்டு செல்கிறது. அதை பார்க்கின்ற எலிசா கதறுகிறான், என் தகப்பனே, என் தகப்பனே என்று கதறுகின்றான். எலியாவுடைய சால்வை அவன் மீது வந்து வீழ்கின்றது. அவன் அதை எடுத்துக்கொண்டு வல்லமையாக எலியாவை விட 2 மடங்கு வல்லமையின் பாத்திரமாக அவன் செயல்பட்டான் என்பதை நாம் அங்கே காணலாம். அதே போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்கே அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல் 11ஆம் வசனம் வரை வாசித்து பார்க்கின்ற பொழுது அங்கே ஆண்டவர் 40 நாட்கள் இந்த உலகத்திலே தான் உயிரோடு இருப்பதை அவர் எல்லோருக்கும் காண்பித்து விட்டு 40வது நாள் அவர் பரத்திற்கு எழுந்தருளி செல்வதை நாம் அங்கே காணக்கூடியவர்களாக இருக்கின்றோம். ஏன் இந்த பரமேறுதல் நிகழ்ச்சி, why this ascension of Jesus Christ took place? இந்த பரமேறுதல் நிகழ்ச்சி
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையிலே ஏன் நடைபெற்றது? 2 காரியங்கள். ஒன்று, for the fulfillment of the prophecies about the ascension of Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய பரமேறுதலை குறித்து தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறத்தக்கதாக அவர் பரத்திற்கு எழுந்தருளி செல்கின்றார். சங்கீதம் 110:1 நாம் பார்க்கலாம். சங்கீதம் 68:18 நாம் பார்க்கலாம். சங்கீதம் 47:5 நாம் பார்க்கலாம். இன்னும் தானியேல் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல் 14ஆம் வசனம் வரை நாம் அங்கே காணலாம். சங்கீதம் 47:5 காணலாம். தேவன் ஆர்ப்பரிப்போடும் கர்த்தர் எக்கால சத்தத்தோடும் உயர எழுந்தருளினார் என்று சங்கீதக்காரன் குறிப்பிடுகின்றார். தானியேல் அவர் தரிசனமாக காண்கின்றார். ஆண்டவர் பரத்திற்கு எழுந்தருளி செல்வதை அவர் தரிசனமாக கண்டு அங்கே எழுதி வைக்கின்றார். ஆம், இந்த தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறத்தக்கதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரத்திற்கு எழுந்தருளி செல்கின்றார். அதை அவர் தெளிவாக குறிப்பிடுகின்றார். பாருங்கள், லூக்கா 24ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்திலே அவர் அவர்களை நோக்கி, மோசேயின் நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் நிறைவேற வேண்டியதென்று நான் உங்களோடு இருக்கும்போது உங்களுக்கு சொல்லிக் கொண்டு வந்த விசேஷங்கள் இவைகளே என்றார். தீர்க்கதரிசிகளினால் உரைக்கப்பட்டது, ஆண்டவரால் உரைக்கப்பட்டது நிறைவேறத்தக்கதாக அவர் பரத்திற்கு எழுந்தருளி செல்கின்றார் என்பதை அங்கே தெளிவாக அவர் குறிப்பிடுகின்றார். ஆண்டவர் சொன்ன வார்த்தை, இந்த பரமேறுதலை குறித்து ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள் என்ன? The fulfillment of the sayings of Jesus Christ about his ascension. ஆண்டவருடைய பரமேறுதலை குறித்து ஆண்டவர் சொன்ன வாக்குகள். லூக்கா 22ஆம் அதிகாரம் 69ஆம் வசனம், யோவான் 6ஆம் அதிகாரம் 62ஆம் வசனம், யோவான் 20ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், இவைகளிலே நாம் அங்கே காணக்கூடியவர்களாக இருக்கின்றோம். லூக்கா 22:69 அவர் சொல்கிறார், இது முதல் மனுஷகுமாரன் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருப்பார் என்றார். ஆண்டவர் பிதாவுடைய வலது பார்சத்திலே வீற்றிருப்பார் என்று குறிப்பிடுகிறார். யோவான் 6:62 மனுஷகுமாரன் தாம் முன்னிருந்த இடத்திற்கு ஏறி போகிறதை நீங்கள் காண்பீர்களானால் எப்படி இருக்கும்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் முன்பு இருந்த பிதாவின் இடத்திற்கு ஏறி செல்வதை நீங்கள் காண்பீர்களானால் அது எப்படி இருக்கும் என்று குறிப்பிடுகிறார். யோவான் 20:17 குறிப்பிடுகிறார், இயேசு அவளை நோக்கி, என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவின் இடத்தில் ஏறி போகவில்லை. நீ என் சகோதரிடத்திற்கு போய், நான் என் பிதாவினிடத்திற்கும் உங்கள் பிதாவிடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் ஏறி போகிறேன் என்று அவர்களுக்கு சொல்லுங்கள் என்று குறிப்பிடுகிறார். ஆண்டவர் பரத்திற்கு எழுந்தருளி செல்வதை குறித்து சீடர்களிடத்திலே, தனக்கு அருமையானவர்களிடத்திலே அவர் மீண்டும் மீண்டும் சொல்கிறார். அந்த ஆண்டவருடைய வார்த்தை நிறைவேறத்தக்கதாக ஆண்டவர் இங்கு பரத்திற்கு எழுந்தருளி செல்வதை நாம் இங்கே காணக்கூடியவர்களாக இருக்கின்றோம். By this ascension of Jesus Christ, what we are going to get? இந்த பரமேறுதலினாலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரத்திற்கு எழுந்தருளி சென்றதினாலே நாம் எவைகளை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோம்? நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆசீர்வாதங்கள் என்ன என்பதை இந்த நாளிலே நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். 3 விதமான ஆசீர்வாதங்களை நிரந்தரமாக நாம் பெற்று அனுபவிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். முதலாவதாக எட்டர்னல் லைஃப் இன் ஹெவன். யோவான் 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் முதல் 3ஆம் வசனம் வரை. யோவான் 14ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன்.
நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கும் இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16-17 வசனங்கள். 1 Thessalonians chapter 4 verses 16 and 17. கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். அவர் பரலோக ராஜ்யத்தை நிரந்தரமாக நமக்கு ஆயத்தம் செய்து வைத்து அங்கிருந்து நம்மை அழைத்து செல்ல வருகின்றார். அவர் வந்து உயிரோடு இருக்கின்ற நம்மை, கிறிஸ்துவுக்குள் வாழ்கின்ற நம்மை மறுரூபம் அடைய செய்து அழைத்து செல்கிறார். கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்து மரித்து கல்லறையில் இருப்பவர்களை எழுப்பி அவர்களை மறுரூபப்படுத்தி அவர்களையும் அழைத்து செல்கிறார். பரலோகத்திலே, பரலோக ராஜ்யத்திலே நிரந்தரமாக நித்தியமாக அந்த மகிழ்ச்சியின் வாழ்க்கையை நாம் வாழத்தக்கதாக, அந்த பரலோக ராஜ்யத்தை நமக்கு ஆயத்தம் செய்யத்தக்கதாக அவர் பரலோகத்திற்கு பரத்திற்கு எழுந்தருளி சென்றார். அவர் பரத்திற்கு எழுந்தருளி சென்றதினாலே முதல் ஆசீர்வாதம் பரலோக ராஜ்யம் நமக்கு கிடைத்தது. இரண்டாவதாக ஹோலி ஸ்பிரிட் எவர்லாஸ்டிங்லி. யோவான் 16ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் முதல் 8ஆம் வசனம் வரை ஆவியானவரை நிரந்தரமாக நாம் பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கின்றோம். யோவான் 16ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் முதல் 8ஆம் வசனம் வரை. யோவான் John chapter 16 verses 5 to 8. இப்பொழுது நான் என்னை அனுப்பினவரிடத்திற்கு போகிறேன், எங்கே போகிறீர் என்று உங்களிடத்தில் ஒருவனும் என்னை கேட்கவில்லை. ஆனாலும் நான் இவைகளை உங்களுக்கு சொன்னதினால் உங்கள் இருதயம் துக்கத்தினால் நிறைந்திருக்கிறது. நான் உங்களுக்கு உண்மையை சொல்கிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேனாகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். நிரந்தரமாக ஆவியானவர் நம்மோடு இருந்து செயல்படக்கூடிய பாக்கியத்தை அவர் பரலோகத்திற்கு பரத்திற்கு எழுந்தருளி சென்றதினாலே, ஒருவேளை அதற்கு முன்னதாக உள்ள நிகழ்ச்சிகளை நாம் பார்ப்போமே, ஆனால் ஆவியானவர் நிரந்தரமாக மனுக்குலத்தோடு அவர் தங்க முடியாத சூழ்நிலை. ஆவியானவர் எங்கு ஊற்றப்பட வேண்டுமோ அங்கே அவர்களை பரிசுத்தப்படுத்துகின்றார், தூய்மைப்படுத்துகின்றார், அவர் மீது ஊற்றப்படுகின்றார். அந்த பணி நிறைவடைகின்ற வரை அவர்களோடு இருந்து அவர் செயல்படுகின்றார். அதன் பிறகு அவர் அங்கிருந்து எடுத்துக்கொள்ளப்படுகின்றார். ஆனால் இங்கு ஆண்டவர் பரத்திற்கு எழுந்தருளி சென்றதினாலே ஆவியானவர் நிரந்தரமாக நம்மோடு தங்கி நம்மோடு இருந்து செயல்படக்கூடியவராக, நம்மை வழி நடத்தக்கூடியவராக, நம்மை உணர்த்தக்கூடியவராக, நீதியின் பாதையிலே நம்மை நடத்தக்கூடியவராக, நம்மோடு இருந்து செயல்படக்கூடியவராக இருக்கிறார். அந்த பாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்கின்றோம். மூன்றாவதாக a great high priest everlastingly. Hebrews chapter 4 verses 14 and 16. எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 14 முதல் 16 வசனங்களை வாசித்து பார்க்கின்ற பொழுது அங்கே நமக்காக பிதாவினிடத்திலே பரிந்து பேசுகின்ற மகா பிரதான ஆசாரியர் நமக்கு கொடுக்கப்படுகின்றார். பாருங்கள், எபிரேயர் 4:14-16. வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவகுமாரனாக இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியினால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவோம். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதவிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராயிருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவோம். பிரதான ஆசாரியர், மகா பிரதான ஆசாரியர். ஒருவேளை இந்த உலக பிரகாரமான மகா பிரதான ஆசாரியர் தேவாலயத்திற்குள்ளே, அந்த மகா வருடத்திற்கு ஒரு முறை மாத்திரம்தான் அவர் செல்ல முடியும். அங்கு சென்று
தன்னுடைய ஜனங்களுக்காக அவர் பிதாவினிடத்திலே ஆண்டவரிடத்திலே பரிந்து பேச முடியும். ஆனால் இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரத்திற்கு எழுந்தருளி சென்றதினாலே பிதாவானவருடைய வலது பார்சத்திலே அவர் நிரந்தரமாக மகா பிரதான ஆசாரியராக நமக்காக பரிந்து பேசக்கூடியவராக இருக்கிறார். நம்முடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும் ஆண்டவரிடத்தில் நாம் கேட்கின்ற பொழுது, பிரதான ஆசாரியராகிய கிறிஸ்துவினிடத்திலே நாம் கேட்கின்ற பொழுது, அவர் பிதாவினிடத்திலே கேட்டு அதை நமக்கு பெற்றுத்தரக்கூடியவராக இருக்கிறார். அவர் சொல்கிறார், என் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் நீங்கள் எதையெல்லாம் கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்கிறார். ஆம், நம்முடைய தேவைகளை நாம் பிதாவினிடத்திலே பெற்றுக்கொள்ளத்தக்கதாக மகா பிரதான ஆசாரியராக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரத்திற்கு எழுந்தருளி சென்றதினாலே பிதாவின் வலது பார்சத்தில் அமர்ந்திருந்து நமக்காக செயல்படக்கூடியவராக இருக்கிறார். நம்முடைய தேவைகளை சந்திக்கக்கூடியவராக இருக்கிறார். ஆண்டவர் பரலோகத்திற்கு எழுந்தருளி சென்றதினாலே பரலோக ராஜ்யத்தை நமக்கு நிரந்தரமாக தருகின்றார். ஆவியானவரை நிரந்தரமாக நமக்கு தருகின்றார். மகா பிரதான ஆசாரியரை நிரந்தரமாக நமக்கு தருகின்றார். இந்த மேன்மையை பெற்றுக்கொண்ட நாம் சாட்சி உள்ளவர்களாக வாழக்கூடியவர்களாக இருக்கின்றோமா? எபிரேய ஆக்கியோன் குறிப்பிடுகின்றான். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே, ஆகியால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற யாவற்றையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்த ஓட்டத்திலே பொறுமையோடே ஓட கடவோம். நாம் பொறுமையோடே ஓடக்கூடியவர்களாக இருக்கின்றோமா? ஆண்டவருடைய சன்னிதானத்திலே நம்மை முழுவதுமாக அர்ப்பணிப்போம். ஒரு பாரம்பரிய கதை உண்டு. ஆண்டவர் இந்த உலகத்திலே 3.5 ஆண்டுகள் பணியாற்றி சிலுவையிலே பிதாவினால் அவருக்கு கொடுக்கப்பட்ட கட்டளையை நிறைவேற்றி 40 நாட்கள் தன்னுடைய சீடர்களுக்கு உயிர்த்தெழுந்த ஆண்டவராக தன்னை காண்பித்து, ஜீவனுள்ள ஆண்டவராக தன்னை காண்பித்து, தீர்க்கதரிசிகள் உரைத்தது நிறைவேறத்தக்கதாக, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னது நிறைவேறத்தக்கதாக 40வது நாளிலே அவர் பரலோகத்திற்கு எழுந்தருளி செல்கின்றார். பிதாவானவர் பரலோகத்திலிருந்து தூதர்களை அனுப்புகின்றார். நான் கொடுத்த பணியை என் ஒரே மகன் வெற்றிகரமாக நிறைவேற்றிவிட்டான். அவனுக்கு விழா வைத்து அவனை அழைத்து வாருங்கள், அவனை வாழ்த்துங்கள், அழைத்து வாருங்கள் என்று தூதர்களை அனுப்புகின்றார். அங்கே தூதர்கள் வருகின்றார்கள். மேகம் அவரை சுமந்து செல்கிறது. தூதர்கள் அவரை வாழ்த்தி கொண்டு செல்கின்றார்கள். இப்பொழுதுதான் அந்த அப்போஸ்தலர் நடவடிக்கை 1:11 நாம் பார்க்கின்றோம். 2 தேவதூதர்கள் அங்கே வந்து, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள்? அவர் எப்படி பரத்திற்கு எழுந்தருளி போனாரோ அப்படி மீண்டும் வருவார். நீங்கள் போங்கள், உங்களுடைய பணிகளை செய்யுங்கள் என்று சொல்கிறார். தேவதூதர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை வாழ்த்துகின்றார்கள், புகழ்கின்றார்கள். பணியை சிறப்பாக செய்து விட்டீர், பிதாவின் கட்டளையை அப்படியே நிறைவேற்றி விட்டீர், வெற்றி வேந்தனே, அவரை புகழ்ந்து வாழ்த்துகின்றார்கள். ஒரு வயோதிப தேவதூதன் ஆண்டவரின் அருகில் வந்து ஆண்டவரிடத்திலே கேட்கின்றான், ஆண்டவரே, சிலுவையிலே நீர் செய்த பணி அந்த மனு குலத்திற்கு கொடுக்கக்கூடிய ரட்சிப்பின் மீட்பின் பணியின் துவக்கம் தானே, அது முடிவு அல்லவே. இப்படிப்பட்ட விழா உமக்கு தேவையா என்று கேள்வி எழுப்புகின்றார். இப்பொழுது ஆண்டவர் சொல்கிறார், ஆம், மீட்பின் பணி, விடுதலையின் பணி சிலுவையிலே நான் துவக்கி வைத்திருக்கிறேன். அந்த பணியை நான் அங்கு பயிற்றுவித்து வந்த சீடர்கள் 3.5 ஆண்டுகள் அவர்களுக்கு பயிற்சியை கொடுத்திருக்கிறேன். அவர்கள் சிறப்பாக செய்து அதை முற்றுப்பெறச் செய்வார்கள், நிறைவடைய செய்வார்கள். அப்பொழுது அந்த வயோதிப தேவதூதன் ஆண்டவரிடத்திலே கேட்கின்றான், ஆண்டவரே, அந்த 12 சீடர்கள் நீர் அவர்களோடு இருக்கும் பொழுது கூட அவர்கள் உம்மை மறுதலித்தார்கள், உம்மை துக்கப்படுத்தினார்கள், உம்மை விட்டு வழி விலகி தூரமாக சென்றார்களே. உம்முடைய சரீரத்திலே நான் தொட்டு பார்க்க வேண்டும் என்று கூட
ஒரு சீடன் சொன்னானே, இவர்களையா நம்பி விட்டு வந்தீர்? அப்பொழுது ஆண்டவர் சொல்கிறார், ஆம், அவர்கள் பலவீன பாண்டங்கள் தான், நான் அவர்களை பலப்படுத்தி இருக்கின்றேன். ஆவியானவரை அவர்கள் மீது ஊதியிருக்கிறேன். அவர்கள் பலனடைந்திருக்கின்றார்கள். இப்பொழுது நான் ஆவியானவரை அவர்களுக்கு அனுப்புகின்ற பொழுது நிரந்தரமாக அவர்கள் பலனடைவார்கள். ஆவியானவர் அவர்களை பலப்படுத்துவார். அவர்களை வல்லமையின் பாத்திரமாக எடுத்து பயன்படுத்துவார். அவர்கள் மூலமாக இந்த பணி தொடரும். உலகம் முழுவதும் அவர்கள் சுற்றி திரிந்து ஆண்டவருடைய ராஜ்யத்தை குறித்து சாட்சி பகர்ந்தார்கள். இரத்த சாட்சிகளாக மரித்தார்கள். அதைத்தான் எபிரேயாக்கியோன் குறிப்பிடுகிறான். மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் பாரமான யாவற்றையும் பாவத்தையும் நாம் ஒதுக்கி தள்ளிவிட்டு இலக்கை நோக்கி, கிறிஸ்துவை நோக்கி நாம் நம்முடைய பயணத்தை தொடர வேண்டும் என்று அழைக்கின்றார். ஆண்டவர் பரத்திற்கு எழுந்தருளி சென்றது தீர்க்க தரிசனம் நிறைவேறத்தக்கதாக, தன்னுடைய வார்த்தை நிறைவேறத்தக்கதாக. அவர் பரத்திற்கு எழுந்தருளி சென்றதினாலே பரலோக ராஜ்யத்தை நிரந்தரமாக நாம் சுதந்திரித்துக் கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தந்திருக்கிறார். அவர் பரத்திற்கு எழுந்தருளி சென்றதினாலே ஆவியானவர் நிரந்தரமாக நம்மோடு தங்கி இருந்து நம்மை பலப்படுத்தி நம்மை வல்லமையின் பாத்திரமாக பயன்படுத்தக்கூடிய அந்த பாக்கியத்தை தந்திருக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரத்திற்கு எழுந்தருளி சென்றதினாலே மகா பிரதான ஆசாரியராக பிதாவின் வலது பார்சத்தில் அமர்ந்திருந்து நமக்காக பிதாவின் இடத்திலே பரிந்து பேசக்கூடியவராக இருக்கிறார். நாம் பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கின்றோமா? அந்த பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியவான்களாக இருக்கின்றோமா? பிறரையும் நாம் ஆயத்தப்படுத்த அழைக்கப்படுகின்றோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே தூதர்கள் சொல்கின்றார்கள், கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்தினின்று வானத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியும் மறுபடியும் வருவார் என்றார்கள். அவர் மறுபடியும் வரக்கூடியவராக இருக்கிறார். அவர் வருகின்ற நாளுக்காக நாம் ஆயத்தப்படக்கூடியவர்களாக, பக்குவப்படக்கூடியவர்களாக, பிறரை ஆயத்தப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கின்றோமா? ஆண்டவருடைய சன்னிதானத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி இறைவனை நோக்கி பார்ப்போம். எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, தீர்க்கதரிசிகள் கூறியது நிறைவேறத்தக்கதாக, நீர் கூறிய வார்த்தைகள் நிறைவேறத்தக்கதாக நீர் பரத்திற்கு ஏறி சென்றீரே. நீர் பரத்திற்கு ஏறி சென்றதினாலே எங்களுக்கு கிடைத்த நிரந்தரமான ஆசீர்வாதங்களுக்காக, பரலோக ராஜ்யம் நிரந்தரமாக, ஆவியானவர் நிரந்தரமாக, மகா பிரதான ஆசாரியர் நிரந்தரமாக, அந்த பாக்கியத்தை எங்களுக்கு தந்ததற்காக நன்றி ஆண்டவரே. எங்கள் மூலமாக பிறரும் அதை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நீர் மீண்டும் வருகின்ற பொழுது உம்முடைய ராஜ்யத்திற்கு தகுதி உள்ளவர்களாக நாங்கள் காணப்படத்தக்கதாக ஆண்டவரே எங்களை ஆயத்தப்படுத்த, எங்களை பக்குவப்படுத்த, அந்த இலக்கை நோக்கி நாங்கள் தொடர உம்முடைய ஞானத்தை எங்களுக்கு தாரும். எங்களை முழுவதுமாக உம்முடைய கரத்தில், உம்முடைய ஆளுகைக்குள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். பொறுப்பேற்றுக்கொள்ளும், பெரிய காரியங்களை செய்யும், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆமீன். இறுதியாக யாவரும் சேர்ந்து எழுந்து நின்று கேட்ட செய்தியை மனதில் கொண்டவர்களாக அர்ப்பணிப்போடு கிறிஸ்து சபை பாமாலைகளிலே 134வது பாடல், தெய்வாட்டு குட்டிக்கு பன்முடி சூட்டிடும், இன்னிசையாய் பேரோசையாய் வெண்கீதம் முழங்கும், உள்ளமே போற்றிடு உனக்காய் மாண்டோராம், சதா காலமும் அவரே ஒப்பற்ற வேந்தராம் என்ற பாடலை கேட்ட செய்தியை மனதில் கொண்டவர்களாக அர்ப்பணிப்போடு பாடுவோம். கிறிஸ்து சபை பாமாலைகளில் 134வது பாடல்.
கர்த்தர்க்கு வான்மூடி சூட்டிடும். கை கால் வேலாவின் காயங்கள் விண்ணிலும் விளங்கும். பார்ப்பாரோ தூதரும் ஏறிட்ட காயங்கள் பாடைவரை சாஷ்டாங்கமாய் மூடுவார் தம் கண்கள். சமாதான கர்த்தர் வான்மூடி சூட்டிடும். போர்வோய்ந்து ஜெப ஸ்தோத்திரமே பூமியை நிரப்பும். ஆழ்வார் என்றென்றைக்கும் வாழும் எவ்விடமும் வேலோக வாக்கில் சிறப்பும் வேளாங்கி வாழரும். ஆண்டாண்டும் ஆழ்வோர்க்கு வான்மூடி சூட்டிடும். சராசரங்கள் சேஷ்டைத்தோர் உன்னத தெய்வமும் ஆவிகாயாருயே இந்த என் மீட்பரே சதா நித்திய காலமாய் உமக்கு துதியே. ஆமென். கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி இறைவனை நோக்கி பார்ப்போம். எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, நீர் பரத்திற்கு ஏறி சென்ற அந்த நன்னாளை நினைவு கூறத்தக்கதாக திருச்சபை எங்களுக்கு கொடுத்த அந்த வாய்ப்பிற்காக நன்றி ஆண்டவரே. 40வது நாள் நீர் பரத்திற்கு ஏறி சென்ற அந்த நிகழ்ச்சியை இந்த நாளிலே நாங்கள் சிந்தித்தோம். ஏன் நீர் பரத்திற்கு ஏறி சென்றீர்? தீர்க்கதரிசிகளினால் கூறப்பட்ட தீர்க்க தரிசனம் நிறைவேறத்தக்கதாக, உம்மால் கூறப்பட்ட வாக்குகள் நிறைவேறத்தக்கதாக நீர் பரத்திற்கு ஏறி சென்றதினாலே எங்களுக்கு கிடைத்த ஆசீர்வாதங்கள் என்ன? 3 நிரந்தரமான ஆசீர்வாதங்கள். பரலோக ராஜ்யத்தின் வாழ்க்கை, ஆவியானவர் நிரந்தரமாக எங்களோடு மகா பிரதான ஆசாரியர் எங்களுக்காக பிதாவின் வலது பார்சத்திலே நிரந்தரமாக அமர்ந்திருந்து எங்களுக்காக பரிந்து பேசுகின்ற அந்த பாக்கியம். ஆண்டவரே, நீர் சிலுவையில் துவக்கி வைத்த அந்த பணி, மீட்பின் பணி, விடுதலையின் பணி, ரட்சிப்பின் பணி, அந்த பணி நிறைவடையத்தக்கதாக சீடர்கள் அர்ப்பணிப்போடு செயல்பட்டார்கள். இரத்த சாட்சிகளானார்கள். மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள். ஆண்டவரே, நீர் துவக்கி வைத்த அந்த பணி 2000 ஆண்டுகள் கடந்தோடி விட்டது. நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கின்றோம் ஆண்டவரே. நீர் துவக்கி வைத்த அந்த பணி, உம்முடைய சீடர்களால் செய்து காண்பிக்கப்பட்ட அந்த பணி, உம்முடைய பிள்ளைகளாகி எங்களால் தொடரவும், எங்களுடைய நாட்களில் அது நிறைவடைவும். அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே தேவதூதர்கள் சாட்சி பகர்ந்தார்களே, அவர் எப்படி சென்றாரோ அப்படியே மீண்டும் வருவார். நீர் வருகின்ற நாளிலே நாங்களும் இந்த சமுதாயமும் ஆயத்தமாக இருக்கத்தக்கதாக எங்களை பலப்படுத்தும் ஆண்டவரே.
எங்களை வல்லமையின் பாத்திரங்களாக எடுத்து பயன்படுத்தும் ஆண்டவரே. இந்த ஆராதனையில் கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், ஒவ்வொருடைய தேவைகளையும் சந்தியும், ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நீர் போதுமானவராக இருந்து கரம் பற்றி வழி நடத்தும். நாங்கள் உலகத்திற்குள்ளே கடந்து செல்கிறோம். மீண்டும் இந்த ஆராதனையில் வந்து கலந்து கொண்டு உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தின நாள் வரை இந்த உலகம் என்கின்ற வனாந்திர பாதையிலே உம்முடைய பராமரிப்பு எங்களை கட்டளையிடும். அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் அன்பின் ஆண்டவரே. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் கூற்றவும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் நம்முடைய திருச்சபையின் பணிகளோடும் நிறைவாக பரிபூர்ணமாக தங்கியிருப்பதாக. சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அவர் தமது ஆவியோடும் இருப்பாராக. சமாதானத்தோட போய் வர கடவோம். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென்.